வணக்கம். இன்னைக்கு நம்ம வாழைக்காய் பொடி மாஸ் பண்ண போறோம். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். வாழைக்காயில மேல எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு நம்ம வாழைக்காயை சுட்டுடலாம். இப்போ வாழைக்காய் நல்லா சுட்டுடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது விறகு அடுப்பு இருந்தால் விறகு அடுப்பில் சுட்டா ஈஸி. ரொம்ப நம்மக்கிட்ட விறகு அடுப்பு இல்லைன்றதுனால நாங்கள் இந்த அடுப்பில் சுடுறோம். 10 நிமிஷம் அப்படியே ஆற விடணும். இப்போது நம்ம கடாயை பற்ற வச்சுக்கின்னு இந்த வாழைக்காய் பொடி மாஸுக்கு பருப்பு வறுத்துக்கணும். இப்போ பருப்பு போட்டுக்கலாம். இப்போ துவரம்பருப்பு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கலர் நல்லா பருப்பெல்லாம் வெந்துடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். தேங்காய் வதக்கலாம். இப்போ வறுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஆறிடுச்சு வாழைக்காய். நம்ம தோல் எடுத்தோம்னா அழகாக வந்துடும். இந்த தோல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சீவலெல்லாம் சீவிக்கலாம். இது சீவனா தான் நல்லா இருக்கும். சீவுற வரைக்கும் சீவுங்க. சீவ முடியல உடஞ்சிடுதுன்னா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்குங்க. ஏன்னா மசாலா விடுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வாழைக்காய் துருவி வச்சுக்கிறோம்ல அதை போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பொடி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி மட்டும் போட்டு இறக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை நம்ம பொடியில் போட்டோம். அதனால இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். நல்லா இருக்கு. பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. நீங்கள் செய்கிறப்ப பொடி கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. இது என் மருமக சேனலு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.